ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 8 பீஸு நல்ல பெரிய சிக்கன் கன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் இந்த 8 பீஸஸ்க்கு அரௌண்டு 2300 கிட்ட, நீங்கள் 2500 கிட்டே வரும். ஒரு பீஸ் நீங்கள் 400 வச்சுக்கிட்டா கூட, அட்லீஸ்ட் 320 வச்சா கூட 8 பீஸஸ்க்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ 2500 ஹார்ட்லி வந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் இதை நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமே வந்து 2.5 கிலோ இருந்துச்சு. 800 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. 800 750 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நம்பர் 1, இது வந்து நம்ம ஹெல்த்தி கூட. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன ஆயிலில் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கான நல்ல ஆயிலில் நம்ம சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இது என்னோடய ஸ்டைல். இது வந்து நான் வந்து இது தான் செய்யணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய தடவை இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வெரி 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 சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் முட்டை எடுத்துக்கிறேன். ஏன் இந்த முட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீசஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை கடித்து சாப்பிடும்போது பீஸ் வந்து ஜூஸியாக இருக்கும். சாஃப்ட்டுன்னு சொல்கிறத விட இந்த முட்டையை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால அந்த பீசஸ் எல்லாமே ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 இருக்கட்டும், லாலிபாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லெக் கன்னாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா முட்டையை ஆட் பண்ணும்போது நான் இத்தனைக்கும் ஒரே ஒரு முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக் ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மோஸ்ட்லி வீட்டில் செஞ்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பட் நான் வீடியோ போடணுன்னு ஒரு பிளான் இல்லை, ஷார்ட் டைமில் பிளான் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் பாண்டியன் யூஸ் பண்ண எப்போவுமே எவரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுவேன். அது எவரெஸ்ட் இன்னைக்கு கிடைக்கல. ஸோ பாண்டியன் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பேக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ஃப்ளேவரை விட சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் அல்லுங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா வரும். நான் இப்போதைக்கு ஆச்சியில் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், போதும். இப்போது ஃபைனலாக உப்பு. இந்த நீங்கள் 65 மசாலா ஆட் பண்ணதுனால உப்பு நீங்கள் கொஞ்சம் நார்மலாக உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் உப்பு சேருங்க. ஸோ இதுவே அதிகம். அவ்வளோதான். தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆனால்
கைப்படாமல் மிக்ஸ் பண்ணலாம். இதில் காமிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நினைக்கிறாங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணாதான், அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க. கை படாமே மிக்ஸ் பண்ணலாம். நான் முக்கால்வாசி ஃபிஷ்ஷு ஃப்ரையாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, நான் கைப்படாமல் மிக்ஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டால் ரொம்ப ரேராக தான் நான் வந்து கையை வச்சு யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த 65 மசாலா கொஞ்சம் லைட்டாக மைல்டாக அப்ளை பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால் மைல்டாக அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஃபைனல் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இதை மேரினேட் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டாடா 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 சூப்பராக இருக்கும். வாங்க காமிக்கிறேன். இப்போது ஃப்ரீசரில் நம்ம மேரினேட் பண்ண வச்சிட்டோம். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கனை இப்போ வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. நல்லா சூப்பராக நல்லா மேரினேட் ஆகிடுச்சு பாருங்கள். என்ன இடுமாட்ட பேசல் போறாது?